இந்த வருட ஐபிஎல்லின் ரிசல்ட் என்ன என்பது தெரியவர இன்னும் 2 போட்டிகள் தான் மீதம் இருக்கிறது. அதிலும் அந்த 2 போட்டிகளில் ஒரு போட்டி இன்றைய தினம் நடந்துவிட்டது. அதில் குஜராத் அணியும் ராஜஸ்தான் அணியும் இன்றைய தினம் மோதியது. அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் இன்று போட்டி தொடங்கி டாஸை வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து ஓப்பனிங் இறங்கிய சூரியவன்சி மீது இந்த போட்டியிலும் எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக இருந்தது. அதற்கு காரணம் இதற்கு முந்தைய போட்டியில் இவர் ஆடிய ருத்ரதாண்டவ ஆட்டம்தான் காரணம். ஆனாலும் கூட இந்த போட்டி நடைபெறும் மைதானம் என்பது பேட்டிங்கிற்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டது. ஆகவே இந்த பிச்சில் சூரியவன்சியின் ஆட்டம் என்பது எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணியை பொறுத்தவரையில் முதல் 2 ஓவர்களுக்குள்ளாகவே அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்தது ராஜஸ்தான் அணி. யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் துருவ் ஜூரலும் அவர்களது விக்கெட்டை இழந்தனர். இதனால் ஆரம்பமே ராஜஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய சறுக்கல் உருவானது. ஆனால் அதற்கு பிறகு இந்த 14 வயது சிறுவன் சூரியவன்சி இருக்காரு பாருங்க, இந்த மனுஷன் சும்மா அதிரடியாக விளையாடிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் எவ்வளவு நாள் நினச்சிருந்தோம். ஆனால் இன்னைக்கு போட்டியில் இந்த சிறுவன் நிறுத்தி நிதானமாக அனுபவம் வாய்ந்த பேட்ஸ்மேன் போல போட்டியை கடைசி வரையிலும் கொண்டு சென்றார். அதாவது இவரை தவிர்த்து மற்ற ராஜஸ்தான் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறி வர, ஆனால் சூரியவன்சி மட்டுமே நிதானமாகவும் அதே சமயம் அதிரடியாகவும் விளையாடி ராஜஸ்தான் அணிக்கு உயிர் கொடுத்து கொண்டே வந்தார் சூரியவன்சி. இவருக்கு பக்கபலமாக நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் பேட்டிங் செய்ய களமிறங்கி இவரும் 45 ரன்கள் வரை எடுத்து கொடுத்தார். அதே போல கடைசியாக களமிறங்கிய ஃபெராரா என்பவரும் சிறிய அதிரடியை காட்டி வெறும் 11 பந்தில் 38 ரன்கள் வரை எடுத்து கொடுத்தார். ஆனாலும் இவர்களையெல்லாம் மிஞ்சும் அளவுக்கு நம்ம சூரியவன்சியின் அதிரடிதான் இந்த போட்டியின் ஹைலைட்டே. ஏனென்றால் சூரியவன்சி 47 பந்தில் 96 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இந்த ஒரு பேட்டிங்கை அவ்வளவு எளிதாக கடந்துவிட முடியாது. ஏனென்றால் 20 பந்தில் 100 ரன்கள் அடிப்பது கூட இவரை பொறுத்தவரையிலும் எளிதுதான். ஆனால் இன்றைய போட்டியின் சூழ்நிலையை எடுத்துக்கொண்டால் மற்ற அனைத்து அனுபவம் வாய்ந்த பேட்ஸ்மேன்களும் விக்கெட்டை இழந்து திணறி வந்தபோது அனுபவம் இல்லாத ஒரு சிறுவன் இந்தளவுக்கு நிதானமான ஆட்டத்தை ஆடியதுதான் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் ஆச்சரியப்பட வைத்தது. இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி 214 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இந்த ரன்கள் என்பது இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய இலக்குதான். பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய குஜராத் அணியை பொறுத்தவரையில் ஆரம்பம் முதலே அதிரடியில் பின்னி பெடல் எடுத்தது குஜராத் அணி. அதுவும் இந்த பிச்சில் 214 ரன்களை தொடுவது என்பதே கடினம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதைப் போல காட்டிவிட்டது குஜராத் அணியின் பேட்டிங். ஏனென்றால் ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில்லும் நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சனுமே சேர்ந்து மொத்த போட்டியையும் முடித்துவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இவர்களே கிட்டத்தட்ட வெற்றியை உறுதி செய்யும் அளவுக்கு பேட்டிங்கை செய்துவிட்டனர். அதாவது கிட்டத்தட்ட 10 ஓவர்களுக்கு உள்ளாகவே 120 ரன்களை கடந்து விக்கெட் ஏதுமின்றி சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லும் எளிமையாக விளையாடி வந்தனர். இதனால் இந்த போட்டியில் குஜராத் அணி வெற்றி பெறுவதற்கு இவர்களின் இந்த ஒரு ஓப்பனிங் சிறப்பாக அமைந்தது. பின்னர் எதிர்பார்த்தது போலவே இந்த போட்டியில் எந்தவித ரிஸ்க்கும் இல்லாமல் குஜராத் அணியே வெற்றி பெற்றது. இந்த ஒரு வெற்றி காரணமாக ஆர்சிபி அணியை இறுதிப் போட்டியில் எதிர்கொள்ளப் போவது குஜராத் அணிதான். அதுவும் பிளே ஆஃபின் முதல் போட்டியில் ஆர்சிபி அணியிடம் தோற்று வந்த அதே குஜராத் அணி இப்போது குவாலிஃபயர் 2வது போட்டியில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி மீண்டும் ஆர்சிபி அணியை இறுதிப் போட்டியில் எதிர்கொள்ளப் போகிறது. ஆகவே இந்த இரு அணிகளும் சந்திக்கப் போகும் இந்த வருட ஐபிஎல்லின் இறுதிப் போட்டி என்பது சுவாரஸ்யத்திற்கு குறையாமல் இருக்கப் போகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்று நடைபெற்ற இந்த ஒரு போட்டியை பற்றியும் அதே போல் இந்த வருட ஐபிஎல்லின் இறுதிப் போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறப் போகிறது என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.